இனிமே இவனை வச்சு சம்பாதிச்சிட வேண்டியதுதான். பசிக்குது, உனக்கு சாப்பிடணும், அவ்வளவுதானே. உட்காரு உட்காரு, இந்த சாப்பிடு சாப்பிடு, தைரியமா சாப்பிடு. விளையாடுற, என்ன வேடிக்கை பாக்குற? பையன் சாப்பிட்டு முடிச்சுட்டான். இனிமே நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஐயோ, எதுக்கு அங்கிள் சட்டையெல்லாம் கழிச்சீங்க? நீ இப்படி இருந்தா தான் காசு கொடுப்பாங்க. யாரெல்லாம் காசு கொடுப்பாங்க? யார்கிட்ட எல்லாம் கேக்குறியோ அவங்க எல்லாம் காசு கொடுப்பாங்க. எதுக்கு? குறுக்க குறுக்க பேசக்கூடாது, அப்பதான் நீ கேட்ட பிரியாணி ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தருவேன். ஐஸ்கிரீம் 2 ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்கும். 10 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். தட்டை எடு. இப்படி எல்லாம் தடவனாதான் நீ பிச்சைக்கார மாதிரி தெரியவ. டாடா காசு போடுங்க டாடா. அங்கிள் காசு போடுங்க அங்கிள். அங்கிள் காசு போடுங்க அங்கிள். அங்கிள் காசு போடுங்க அங்கிள். ஆண்டி காசு போடுங்க ஆண்டி. ஐயோ பாவம். பிச்சை எடுக்கிறது கூட அழகாத்தான் இருக்குது. ஐயோ காலம் மாறி போச்சு. எந்த புண்ணியவதி பெத்து பிச்சை எடுக்க விட்டாலும். இந்தா. தேங்க்ஸ் ஆண்டி. என்ன கடையில காசு கேட்டா திட்டுறாங்க? அந்த டாடி அங்கிள் கிட்ட கேட்கலாம். அங்கிள் அங்கிள் காசு கொடுங்க அங்கிள். சாப்பிடுறதுக்காக கேக்குறியாப்பா? நான் நிறைய இட்லி சாப்பிட்டேன். அதோ அந்த குண்டு அங்கிளுக்கு தான் இந்த காசு. இங்க என்ன பாக்குற? ஒழுங்காடு. பையன் என்ன ஆளே காணோம். அண்ணே, பையனை காணோம்னே. என்ன சொல்ற? எனக்கு வச்சிருந்த டிஃபனை கூட கொடுத்துட்டேன். இன்னைக்கு வருமானமே அவனை வச்சுதான். இரு வர்றேன். பையனுக்கு நேரம் சரியில்லை. நம்ம ஏப்பா உங்களுக்கு காசு போடணும்? அவங்கெல்லாம் ரொம்ப வசதியா இருந்தவங்க. அவங்க பிள்ளைங்கெல்லாம் அவங்களுக்கு சோறு போடாம அவங்க சொத்தை புடுங்கிட்டு வெளியே துரத்திட்டாங்க. அவங்களுக்கு பசிக்கும்ல, அப்ப யார் சோறு போடுவா? நம்ம நல்லா இருக்கோம், நம்ம கையில காசு இருக்கு, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தா சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்கல்ல. அப்ப காசு நிறையன்னா உங்களுக்கு கொடுக்கணுமா? ஆமாப்பா, போடு. சரி, அவங்களுக்கு போடு. இந்தாங்க தாத்தா. எல்லாருக்கும் போடுறேன். இவருக்கு போடு. பாவம், அந்த டாட்டாக்கெல்லாம் காசு கொடுத்தா சாப்பிடுவாங்கல்ல, நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். அவாடா, எங்க போனாலும் வெயில். ஒரு கூலிங் கொடுனே. என்ன தாத்தா பசிக்குதா? நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு காசு போடுறேன். என்னது ஏருக்கு மாற நடந்துகிட்டு இருக்கு? இவனை பிச்சை எடுக்க சொன்னா இவன் மத்தவங்களுக்கு பிச்சை போட்டுட்டு இருக்கான். இந்த வரண்டா, எங்க கம்பு வரண்டா, பாரதேசி பயமோனே. மேடம், சார் இந்தாங்க. மேடம் உள்ள பிஸியா இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல ஃப்ரீ ஆயிடுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க அவ்வளவு பெரிய ஆளுங்களா? இதுல யார் ஊர் தாதான்னு சொல்றது? மேடம், வேம்பு மவனே, ஏரியால தாதா கூடாது. இல்ல மேடம். என்னடா தாதான்ற? உடம்பெல்லாம் நடுங்குது. என்ன வீக்கா? பில்டிங் ஸ்ட்ராங்கோ? அது வந்து நீங்க நினைக்கிற தாதா நான் இல்லைங்க மேடம். வரணும், என்ன பார்த்தா நடுக்க வரணும்.
மேடம் அவர் பேரு தாதா தான், ஆனா அவருக்கு இன்னொரு பேரு இருக்குது. என்னது? நம்மள போட்டு கொடுக்குறாருங்களே. இன்னொரு பேர் என்ன? பாட்சாவா நீ? சரி, பாட்சாவா நீ? பாட்சாவா நீ? நீல பாட்சாவா இருந்த மாதிரி போடா போடான்றல. மாயா, இந்த கேப்ப கன் எடுத்து மேல வை. இங்க வாடா. இங்க உன் பேர் என்னடா? என்னது? பேரை கேட்டா பீரு ரம்மா. அடி சொல்லுவே நீ ராஸ்கல். அடிக்காதீங்க மேடம், என் பேர் பீர் முகமது மேடம். என்னடா வேலை செய்யற நீ? போறதுலாம் நான் தான் மேடம். அவ்வளவு பெரிய ஆளா நீ? போயிட்டு ராஸ்கல் உட்காரன்ற. நீ எந்தரா? உன் பேர் என்னடா? குத்து மேடம். என்ன வேலை செய்யற? வெற்றத்துல சொல்றா. வெற்றத்துல நான் தான் மேடம். வெற்றதா நானா? அவ்வளவு பெரிய ஆளா நீ? மாயா, இவங்கள ஜாமீன் எடுக்க வந்தவங்களை கூப்பிடு. மேடம், இவங்க தான் ஜாமீன்ல எடுக்க வந்தாங்க. இவங்களா? என்னமோ வெற்றதெல்லாம் நான் தான் சொன்னேன். எடுத்து சொன்னேன் மேடம். பாபா சாஹிப் கடை. ஆமா, நீனும் போறதுக்கு இருன்னு சொன்ன. நான் டீ போறத சொன்னேன் மேடம். நான் டீ கடை வச்சிருக்கேன், சாதாரண டீ மாஸ்டர் மேடம். ஆமா, நீ ஏதோ தாதா கீதான்னு சொல்லிட்டு இருந்த. மேடம், நான் மாவாட்டுற மிஷின்ல தாதா மேடம். எல்லாரும் இந்த தாதான்னு சொல்லி சிக்க வச்சுட்டாங்க மேடம். சார், உள்ள மேடம் ஃப்ரீ ஆயிட்டாங்க. நீங்க போய் பார்க்கலாம். வா. சந்தேக கேஸ்ல மாட்டினாலே துண்டு துண்டா பேசி அடி வாங்குறானுங்க. இவனுங்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்க. வணக்கம் மேடம். வாங்க வாங்க மேடம், உட்காருங்க. உங்களை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களும் 2 வாரமா வந்து போயிட்டு இருக்கீங்க. என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இன்னும் என் பையனை பத்தி எதுவும் தகவல்? நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க வந்து போறது எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஒண்ணு வேணா செய்யுங்க, இனிமே நீங்க இங்க வர வேண்டாம். இப்பெல்லாம் நிறைய படிக்கிற பசங்களை கடத்ததா மெசேஜ் வந்திருக்கு. அதுல உங்க பையன் சிக்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்கள பிடிக்க நாங்க தனி போஸ் அமைச்சிருக்கோம். எங்க பையன் இல்லாத வாழ்க்கை எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல மேடம். இவன் அவனையே நினைச்சு செத்து. சீக்கிரமா அவங்கள பிடிச்சிருவோம். அப்படி கிடைச்ச உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றோம். அப்ப நீங்க வந்தா போதும். சரிங்க மேடம். அப்ப சரி, நான் வாங்க. வரேன் மேடம். பாப்போம். சரி, போயிட்டு வாங்க. என்ன அறிவாயோ, தந்தை முகம் காண வருவாயோ, அழைத்ததும் எந்த அருகினில் வந்து 1000 முத்தம் தருவாயோ. இது என்ன பாவமோ, யார் தந்த சாபமோ, உந்தன் பிரிவினில் 2 உயிர்களை வாட்டி வதைப்பது நியாயமோ. உடல் உருகி வாடுதே, உன்னை தேடி ஓடுதே.
உச்சிகள் தோறும் முன்முகம்தான் உடலினில் இன்னும் உயிரினை மீதம் இருக்க வைத்ததும் முன்முகம்தான் தனிமையில் தவிக்கிறேன் தலை விதி அழுகிறேன் சின்ன மலர் முகம் தேடி மறுபடி காண இறைவனை வேண்டினேன் உடல் உருகி வாடுதே உன்னை தேடி ஓடுதே உனக்காக வாழ்கிறேன் என் உயிரே வந்திடு என் உயிரே வந்திடு அங்கிள் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அங்கிள் அந்த ரோடு அங்கிள் என்ன அடிக்கிறாங்க அங்கிள் ஓடியாடா ஓடியாடா யாரோ அடிக்கிட்ட டேய் டேய் யாரோ அடிக்கிறாங்க பாரு கோயிந்தியா உட்காரு லட்டியாரு போலாமா எறா வண்டியா அங்கிள் சீக்கிரம் போடா இவன கத்த ஆரம்பிச்சிட்டான்டா ஏய் இவனே ரொம்ப கத்துறான் வாயை கட்டி பேக்கல போடுற டேய் நீ சத்தம் போட்டதனால உன் வாயை கட்ட வேண்டியா போச்சு ஹலோ டேய் சிக்னல் கிடைக்கல வண்டியை ஓர நிறுத்துக்கடா முதல்ல உன்னை பின்னாடி இல்ல பாரு போடா வண்டியா பையனை கீழே இறங்குங்க ஹலோ ஹலோ போடா போடா ஹலோ போடா ஹலோ ஹலோ இந்த இடம் தாண்டா உனக்கு கரெக்ட் இப்படியே உள்ள அரைஞ்சுக்கிறேன் ஹலோ 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 சிங்கப்பூர் காலம் மட்டி ஆயிடுச்சுடா அட அதை விடுங்க குருஜி உங்களால மட்டும் எப்படி அவ்வளவு ஈஸியா குழந்தைய கட்ட முடியுது அதை கேளுடா நீ உள்ளூர்ல தாண்டா பிசினஸ் பண்ணிட்டு இருக்க நான் வெளிநாடு அயல் நாடுகள்ல பிசினஸ் பண்றவன்டா அதனால தாண்டா எனக்கு எல்லா டெக்னிக்கலும் தெரியும் அந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லி தர்றது என்னது அந்த ரகசியத்தை உனக்கு நானு பிள்ளைங்களை எப்படி பிடிச்சி வேற பாருங்கடா நீங்க இங்கே இருங்க 10 செகண்ட் டைம் கொடுங்க 10 அள்ளி கொண்டு அடைக்கிறேன் ஒன்னும் வலிக்காது பாஸ் நீங்க இங்கே இருங்க நான் புள்ளையில பிடிச்சு வரேன் ஆசீர்வாதம் பண்ணுங்க நன்றி என்ன யாரு என்னத்தான் பூச்சின்னு வர போறீங்களோ